பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். நசீஹத் நம்பர் 53. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவது உறுதி. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக விரைவில் உலக அழிவுக்கு முன் மரியமின் மகன் உங்களுக்கிடையே நேர்மையாக தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக இறங்கவிருக்கிறார். அவர் சிலுவையை உடைப்பார், பன்றியை கொல்லுவார், ஜிஸ்யா எனும் காப்பு வரியை வாங்க மறுப்பார், இஸ்லாம் ஒன்றையை மக்களிடமிருந்து ஏற்பார், செல்வம் பெருகும் வழிந்தோடும், எந்த அளவுக்கென்றால் அதை வாங்கிக் கொள்பவர் எவரும் இருக்க மாட்டார். அந்த நேரத்தில் ஒரேயொரு சஜிதா நெற்றி நிலத்தில் பட அல்லாஹ்வை வணங்குவது இந்த உலகத்தையும் அதிலுள்ளவற்றையும் விட சிறந்ததாக மக்களின் பார்வையில் ஆகிவிடும். இந்த நபிமொழியை அறிவித்துவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன்பாக அவர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் போக மாட்டார். மேலும் மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக அவர் சாட்சியம் அளிப்பார். திருக்குர்ஆன் 4:159 என்னும் நீங்கள் விரும்பினால் ஓதிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ், அழகான தெளிவான ஒரு விளக்கம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருவது நமக்கு பெரிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்குது. அது கட்டாயமாக நடந்தே ஆகும், நடந்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது பெரிய அடையாளங்களில் 10ல் ஏதாவது ஒன்று கூட நடக்காமல் இருக்காது. ஏன்னா இது அல்லாஹுடைய வாக்குறுதி, அல்லாஹுடைய தூதருடைய முக்கியமான ஒரு அறிவிப்புகள். சிறிய அடையாளங்கள் கூட சில நேரம் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், நடந்து கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பெரிய அடையாளங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருவாங்க. இப்போ என்ன இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் இறக்கவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். முதல்ல இந்த அகைதாவில் நம்ம உறுதியாக இருக்கணும். அல்லாஹு தஆலா இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கிறானோ அதே போல உயிர்ப்பித்தவர் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கிறவர்களையும் அல்லாஹ் மரணிக்க செய்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 33வது வயதில் 33 சம்திங், சரி, அந்த வயதுல அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான்? உயர்த்திட்டு நாம நினைக்கலாம், இப்போ யோசிப்போமே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கும் பார்த்தீங்கன்னா 600 வருஷம் டிஃப்ரெண்ட். இப்போ நாம பேசிட்டு இருக்கிறது எத்தனை வருஷம் ஆயிட்டு? இப்போ 2000 வருஷமாக அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னளவில் உயர்த்தி கொண்டான். இப்போ சில மூடர்களுடைய கேள்வி இதுதான், தன்னளவில் உயர்த்தி கொண்டானா அவங்க என்ன சாப்பிட்றாங்களா, தூங்குறாங்களா, என்ன செய்கிறாங்க, எது செய்கிறாங்க? இது அல்லாஹுடைய மறைவான ஆற்றல், மறைவான குதிரத். சுப்ஹானல்லாஹ். எப்படி மீன் வயிற்றுக்குள்ள ஒரு நபியை அல்லாஹு தஆலா உயிரோடு இருக்க வைத்தானோ அதே போல நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுடவில்லையோ, எத்தனை சான்றுகள் இருக்குது. அதே போலத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட என்ன செய்யறாங்க, இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிப்பீங்கன்னு சொல்லும் போது அல்லாஹு தஆலா ஒரு பறவைகளை அத்தாட்சியா ஆக்கி கொடுத்தான் இல்லையா? அப்ப இதே போலத்தான் அல்லாஹு தஆலா இப்படியும் செய்ய அவனால் முடியும். அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்பாங்கல்ல, அல்லாஹுடைய தூதரே, கால்களால் நடக்க வைத்த இறைவனுக்கு எப்படி முகத்தால் இது பண்ண முடியும்னு சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் அப்படிதான் சொல்லுவாங்க, கால்களால் நடக்க வைத்த இறைவனுக்கு முகத்தால் நடக்க வைக்க தெரியாதா? வறுமையினால சில பேர் என்ன செய்வாங்க, தலைகளாக தலையை வைத்து நடந்து கொண்டு வருவாங்க. இப்படி இறைவனால் முடியக்கூடிய ஒரு விஷயத்துல இதுவும் ஒன்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னளவில் அல்லாஹ் உயர்த்தி விட்டான். எப்ப வருவாங்க, எப்படி வருவாங்க, அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் அறிவிப்பாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தரக்கூடிய ஊர் டமாஸ்கஸ். எந்த ஊரு? டமாஸ்கஸ் என்கின்ற அந்த பகுதியில நகரில் உள்ள ஜாமியா மஸ்ஜிதுக்கு கிழக்கு மூலையில் உள்ள வெள்ளை மனோரா இப்பயுமே இருக்குது. கிழக்கு மூலையில் உள்ள வெள்ளை மனோராவில் தான் 2 வானவர்களுடைய இறக்கையின் மீது கை வைத்தவர்களாக அவங்க இறங்குவாங்க. இவ்வளவு துல்லியமான ஒரு அறிவிப்பு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டிப்பா இப்படித்தான் இந்த இடத்துல தான் வருவாங்க. சிரியாவின் டமாஸ்கஸ் என்கின்ற நகரில், சிரியாவில் இருக்கக்கூடிய சிரியா நாட்டில் டமாஸ்கஸ் என்கின்ற நகரில் உள்ள ஜாமியா மஸ்ஜிதின் கிழக்கு மூலையில் உள்ள வெள்ளை மனோராவில். இப்போ இவ்வளவு விளக்கம். அப்ப எந்த நாடு? சிரியா. எந்த நகரம்? டமாஸ்கஸ். எந்த இடம்? ஜாமியா மஸ்ஜித்ல கிழக்கு மூலையில் உள்ள ஒரு வெள்ளை மனோரா. வெள்ளை மனோராவில் மீது என்ன செய்வாங்க, இறங்கி வருவாங்க. 2 வானவர்கள் சிறகுகள் மீது கை வைத்தவர்களாக என்ன செய்வாங்க, இறங்கி வருவாங்க. அதே போல அவரது தலை குனிந்தால்
தலையிலிருந்து நீர் கொட்டுமா. தலையை நிமிர்ந்தால் சுப்ஹானல்லாஹ், உயர்த்தினால் முத்து போல் தண்ணீர் சிதறும். இவ்வளவு அழகா அல்லாஹு தாலா என்ன செய்யறா, ஃப்ரெஷ்ஷா ஒரு பழத்தை பறிக்கிறோம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அல்லாஹு தாலா எப்படி தன்னளவில் உயர்த்தி கொண்டானோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாப்போடு அந்த பூமியில அனுப்புவான். தலையை குனிந்தால் தண்ணீர் சொட்டும், தலையை உயர்த்தினால் முத்து போல் தண்ணீர் சிதறும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் நமக்கு அறிவிப்பாக கொடுக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த நசீஹத்துல நமக்கு புரியுது. என்னன்னா, ஒரு நீதியான ஒரு மனிதராக மனிதர்களுக்கு இடையில் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சரி, இப்போ இந்த நசீஹத்துல இன்னொரு விஷயத்தை நாம கவனிச்சுக்கிறணும். அதாவது அவர் சிலுவையை உடைப்பார். அவர் என்ன செய்வார், முதல்ல என்ன செய்வாங்க, சிலுவையை உடைப்பார். அந்த சிலுவையை கொண்டுதான் என்ன செய்யறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்குறாங்க. அதை கொண்டுதான் என்ன செய்யறாங்க, வணங்குறாங்க. அதையே என்ன செய்வார், உடைப்பாரு. ஆலயம், அந்த எங்கெங்கெல்லாம் வேதாலயங்கள் இருக்குதோ அதையுமே தன்னுடைய கரத்தால் என்ன செய்வாங்க, உடைத்து ஒன்றுமில்லாம ஆக்கிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நம்ம ஒரு காலம் கண்டிப்பாக கியாமத் நாள் வரும் பொழுது நடந்தே தீரும் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம நம்பணும். அதே போல பன்றிகள் என்கின்ற ஹின்சீர் என்கின்ற அந்த இனத்தையே கொள்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல ஜிஸ்யா எனும் காப்பு வரி, ஜிஸ்யா எனும் காப்பு வரி அப்படின்னா இது என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் நம்ம விளக்கமாக பார்ப்போம். இது சுருக்கமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இஸ்லாமிய அரசியலுக்கு கீழே, அதாவது இஸ்லாமிய எப்படி சொல்றது, அமைப்புக்கு கீழே முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய வரிக்கு பேர் தான் ஜிஸ்யா வரி. முஸ்லீம்கள் கொடுக்கறதுக்கு பேர் ஜக்காத். நம்ம எப்படி கொடுக்குறோம், ஜக்காத் எங்க போகுது, ஏழைகளுக்கு போகுது. ஜக்காத் இல்லாதவர்களுக்கு, அதுக்கு உரிமைப்பட்டவர்களுக்கு போகுது. அதே போலதான் ஜிஸ்யா வரி முஸ்லிம் அல்லாத மனிதர்கள் இஸ்லாமிய அந்த நாட்டுக்குள்ள வசிக்கும் போது கொடுக்கக்கூடிய வரிக்கு பேர் தான் ஜிஸ்யா வரி. சரியா? இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக, உடைமைக்கும் தன்னுடைய உயிருக்கும் பாதுகாப்புக்கு இந்த ஜிஸ்யா வரியை வசூல் பண்ணுவாங்க. முகலாய ஆட்சியில இதை ஜிஸ்யா வரி இருந்துச்சு. அந்த முகலாய ஆட்சி காலத்திலையும் இருந்துச்சு. நிறைய அந்த வரலாறுகள்லாம் நிறைய இருக்குது. இது என்னன்னா, அபு உபாதா ரதியல்லாஹு அன்ஹு. யார் இவங்க? அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு. யார் இவங்க? நம்பிக்கை, இந்த உம்மத்தில் நம்பிக்கைக்குரியவர்னு சொல்ல அந்த அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் பஹ்ரைன் நாட்டுக்கு ஜிஸ்யா வரிய மஜூசிகளிடத்திலிருந்து வசூல் பண்றதுக்காக அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ இது பண்ணி வசூல் பண்ணிடுவாங்க. வசூல் பண்ணிட்டு மஸ்ஜித் நபவில ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சு எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அங்கே அபு உபைதா நல்லா ஜிஸ்யா வரியோட வருவாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சலசலப்பு, என்னமோ அபு உபைதான் கொண்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஜிஸ்யா வரி பொது இது, அதாவது அதுல இருந்து எல்லா மக்களுக்குமே போகும். ஏழைகளுக்கு, பைத்துல் மால்ல சேர்த்து தேவைப்படக்கூடியவர்களுக்கு, முக்கியமாக முஸ்லீம் அல்லாத ஏழை மக்களுக்கு அந்த ஜிஸ்யா வரி அவங்ககிட்ட இருந்தே பணக்காட்ட இருந்து வசூல் பண்ணி இவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. சரியா? அப்போ ஒரு பாதுகாப்புக்கு தான் இந்த ஜிஸ்யா வரியை அமல்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் சில காலங்கள் அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் முகலாய பேரரசுல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய வரலாறுகள் வருது. இப்போ இப்படியெல்லாம் அல்லாஹு தாலா அந்த ஜிஸ்யா வரியை இஸ்லாமிய அந்த தலைமைக்கு கீழே கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஜிஸ்யா வரியை இவங்க என்ன செய்வாங்க, வாங்க மறுப்பார். ஏன்னா முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடாது, ஜிஸ்யா வரியை கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த காலத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உபயோகப்படுத்தியிருக்காங்கிற அறிவிப்புகள் வருது. ஆனாலும் அந்த ஜிஸ்யா வரி என்ன செய்யக்கூடாது, வாங்காமல் இருப்பது தான் சிறந்தது. எப்படி ஜக்காத்துடைய பொருள் இந்த மனிதர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பட்டியல் இருக்குதோ, அதே போல ஜிஸ்யா வரிக்கும் சில பட்டியல்கள் உண்டு. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, வாங்க மறுக்கிறாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்து, இஸ்லாம் ஒன்றையே மக்களிடமிருந்து ஏற்பார். எனக்கு இஸ்லாமிய மார்க்கமே போதும், எந்த வரியோ எந்த ஒரு உதவியோ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க. அதே போல செல்வம் பெருகும். எப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கரெக்ட், ரைட்டு தான். ஓகேவா? ஆமா, எனக்கு இஸ்லாத்தை மட்டும் கொடுங்க, ஏத்துக்கோங்க அப்படி. மாஷா அல்லாஹ். ஓகே, சூப்பர். சரியா? அப்ப இஸ்லாம் ஒன்றையே மக்களிடமிருந்து ஏற்பார். செல்வம் பெருகும், வழிந்தோடும். எந்த அளவுக்கென்றால் அதை வாங்கி கொள்பவர் எவரும் இருக்க மாட்டார்கள். நம்ம ஜில்சால் சூராவில் அதைத்தானே நம்ம படிக்கிறோம்.
அதிர்ச்சியாக குலுங்கும், எல்லாத்தையும் அந்த பூமி என்ன செய்யும், பொக்கிஷங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வரும். அதை எடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதை பார்த்து தன்னுடைய உறவுகளை இழந்தவங்க, மனிதனை கொலை செஞ்சவங்க எல்லாம் பார்த்து இதுக்கு தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேனோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், செல்வங்கள் பெருகும். இப்போ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா மனிதர்களை எந்த தேவையற்றவனாக அந்த கியாமத் நாள் நெருங்கும் பொழுது ஆக்கிடுவா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எவரும் இருக்க மாட்டார் அந்த நேரத்தில். ஒரே ஒரு சஜிதா நெற்றி நிலத்தில் பட அல்லாஹ்வை வணங்குவது இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட சிறந்ததாக மக்களின் பார்வையில் ஆகிவிடும். சுபஹானல்லாஹ். இப்போலாம் நாம தொழுகை தானே அப்படின்னு சாதாரணமாக நினைக்கிறோம். அந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய ஒரு சஜிதாவுக்கு இவ்வளோ பெரிய உன்னதத்தை அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்குறான். அதனால அப்படிப்பட்ட காலங்கள் வருவதற்கு முன்னால் இலகுவான முறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வணக்கம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போல இந்த நபி மொழியை அறிவித்துவிட்டு அபூ ஹுரைரா அவர்கள், எவர் தாம் இறப்பதற்கு முன்பாக அவர் முஹம்மதின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் போக மாட்டார். சுப்ஹானல்லாஹ். இப்போ இது என்னன்னா, நம்பிக்கை கொள்ளாமல் போக மாட்டார். ஆனால் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு என்னன்னா, ஒரு காற்று வருமா, அந்த காற்று உண்மை முக்மீன்களை மரணிக்க செய்யும். அந்த நறுமணம் அவங்கெல்லாம் இறந்து போயிடுவாங்க. காஃபிர்கள் பாவிகள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் கியாமத்தினாலே அல்லாஹ் உருவாக்குவோம். புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம், நம்ம படிச்சிருக்கோம்ல, அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கியாமத்தினால் வராது. அப்போ எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. இறந்து பின்னு காஃபிர்கள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும்தான் கியாமத்தெல்லாம் என்ன செய்யும், வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு ஒரு ஈமானை கொடுப்பான். மேலும் மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக அவர் சாட்சியம் அளிப்பார். யாருக்கு எதிராக? காஃபிர்களுக்கும் எதிராக. ஈசாவை யார் வணங்குனாங்களோ அவர்களுக்கு எதிராகவும் என்ன செய்யப்படுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் அல்லாஹ் கைவிரிச்சிடுவாங்க. நான் வணங்க சொல்லலையா அல்லாஹ், ஈசாவையே அல்லாவே கேள்வி கேட்பேன். ஈசா உங்களை நீங்கள் தான் வணங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ் எனக்கு தெரியாதுலா அதிரி, நான் என்ன அறிஞ்சிருக்கேன், நீ தான் எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய கூட்டத்துக்கு எதிராக சாட்சியம் அளிப்பார். திருக்குரானில் 4:159 எனும் நீங்கள் விரும்பினால் ஓதிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நம்ம விரும்புகிறோம், இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். சரியா? 4:159. ஆமாம், நசீகத்தில் இருக்குதுல்லம்மா. இப்போ இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வேதம் உடையவர்களில் எவரும் நாம் இறப்பதற்கு முன் அவர் ஈசா நபி மீது ஈமான் கொள்ளாமல் இருப்பதில்லை. ஆனால் மறுமை நாளில் அவர் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்பவராக இருப்பார். ஏன்னா கியாமத் நாள் வந்துருச்சுன்னா எல்லா ஈமான் இதெல்லாம் அந்த வாசல்லாம் அடைக்கப்பட்டுரும். தௌபாவுடைய வாசல், ஈமான், ஏன்னா எல்லா அத்தாட்சிகளையும் பார்த்து மக்கள் எல்லாம் ஈமான் கொள்ள வருவாங்க. ஆனால் அது எல்லாம் மறுக்கப்பட்டு விடும். நம்ம பார்க்குறோம் இல்லையா, மேற்கில் சூரியன் உதிக்கும் வரைக்கு தான் நமக்கு டைமு தௌபா செய்யக்கூடியது. அதே போல தொண்டைக்குழியில் உயிர் வருகிறா என்கின்ற அந்த நிலைமை வருவதற்கு முன்ன வரைக்கும் தான் ஈமான் கொள்வது தௌபா எல்லாம். அது எல்லாம் மக்கள் பார்த்து விட்டார்கள் என்றால் அந்த ஈமானுடைய வாசலும் தௌபாவுடைய வாசலும் அல்லாஹ் அடைத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அப்போ இப்படி கண்டிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு வருகை தருவார்கள். இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம நம்பி இருக்கிறோம். இப்படித்தான் நடக்கும் என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்த பின்னாடி நிறைய விஷயங்கள் இந்த பூமியில தஜ்ஜாலை கொள்ளுவாங்க, யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை கொள்ளுவாங்க. அதே போல அந்த நேரத்தில் அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் கொடுப்பான் தெரியுமா? அல்லாஹ்விடத்துல பரக்கத்துக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வாங்க. துஆ செய்யும் பொழுது ஒரு மாட்டிலிருந்து கறக்கப்படக்கூடிய பால் ஒரு கவுமு, ஒரு கோத்திரத்துக்கே போதுமானதாக இருக்கும். ஒரு ஆட்டிலிருந்து கறக்கப்படக்கூடிய பால் ஒரு குடும்பத்திற்கே போதுமானதாக இருக்கும். ஒரே ஒரு மாதுளை பழம் ஒரு கூட்டமே உட்கார்ந்து சாப்பிடும். அந்த கூட்டம் அந்த மாதுளை பழத்தின் அந்த தோலுக்குள்ள நிழல் கொண்டு இருக்குமா. அவ்வளோ பெருசு, எவ்வளோ பரக்கத் அல்லாஹ். ஆமா, ஹைபிரிட்ல எவ்வளோ பெரிய மாதுளை நம்ம பார்க்குறோம். இதை பார்த்தே ஆச்சரியப்படுறோம். அப்போ அவ்வளோ ஒரு கூட்டமே அந்த நிழலுக்குள்ள இருக்கிறது எவ்வளோ பெரிய மாதுளம் நமக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்படி அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகைக்கு பின்னாடி இவ்வளோ பரக்கத் செய்வோம். அதே போல ஒரு மாட்டின் தலை எத்தனையோ தீனார் கொடுத்து வாங்கக்கூடியதா இருக்குமா. ஒரு மாட்டுத்தலை வாங்கணும்னா எவ்வளோ வரும், என்ன ஒரு 500 1000 ரூபாய் அந்த மாதிரி. அந்த மாட்டின் தலை அவ்வளவு ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
இப்படி அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகைக்கு பின்னால் தான் நடைமுறைக்கு வைத்திருக்கிறான். வருவார், இங்கே அவர் அவருடைய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். அவர் தொழுவது நம்மளை போன்றுதான், இன்ஷா அல்லாஹ் உம்மத்தை போன்றுதான் தொழுவார். அவர்களுடைய கொடுக்கப்பட்ட இன்ஜில் வேதத்துடைய கட்டளைப்படி அவங்க நடக்க மாட்டாங்க. அதே போல இந்த உலகத்தில் ஒரு பெண்ணை மணந்து இந்த உலகத்திலேயே வஃபாத் ஆவாங்க. அவங்களுடைய அடக்கத்தலம் எங்க இருக்கு? ஈசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்களுடைய ஆயிஷாமா வீட்டுக்குள்ளேயே ஒன்று இருக்குது, ஒன்று காலியா இருக்குது. அவங்க ஈசா நபி அங்கதான் அடக்கம் செய்யப்படுவார்கள். மதீனாவுல ஆயிஷாமாவுடைய வீட்டுக்குள்ளேயே 3 பேர் இருக்காங்களே, 4ஆவதா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கதான் அடக்கம் செய்யப்படுவார்கள். சொல்றாங்க எவ்வளவு அறிவிப்புகள் இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இவர் தான் கடவுள்னு சொன்னா யாரு இது பண்ண முடியும்? இப்ப அறிவீன மக்கள் அவ்வளவுதான். எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாத்துக்கும் ஆதாரம் உண்டு. சுப்ஹானல்லாஹ். சரியா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை என்பது உண்மை என்பதை இந்த நசீஹத் நமக்கு உணர்த்துது.